சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரன் 82,000 ரூபாயை கடந்து புதிய உச்சம். சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 82,320 ரூபாய்க்கு விற்பனை. நகை பிரியர்கள் அதிர்ச்சி. திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த தாவேக தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு. தேர்தல் பரப்புரைக்காக கார் மூலம் நாகை புறப்பட்டுச் சென்றார். நாகை மற்றும் திருவாரூரில் தாவேக தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம். வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது என கட்சி வேண்டுகோள். தாவேக தலைவர் விஜயின் பரப்புரையொட்டி காவல்துறை சார்பில் 20 நிபந்தனைகள் விதிப்பு. பரப்புரையில் ஏற்படும் சேதங்களுக்கு தாவேகா பொறுப்பேற்கவும் உத்தரவு. வருகிற 25ஆம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் தீவிரமடைய தொடங்கியிருக்கும் தென்மேற்கு பருவமழை 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய பெய்த மழை. எழும்பூர், புரசைவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. பூம்புகாரில் பழந்தமிழ் நாகரிகத்தின் தொன்மையை கண்டுணர ஆய்வு தொடக்கம். தமிழர் வரலாறு ஆழ்கடலில் ஆய்வு செய்யப்படுவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். பவானிசாகர் அணையின் நீர்வரத்து 2000 கனஅடியிலிருந்து 4429 கனஅடியாக அதிகரிப்பு. கீழ்பவானி வாய்க்காலில் 2000 கனஅடியும், குடிநீருக்காக பவானி ஆற்றில் 100 கனஅடியும் திறப்பு. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் மக்களை அச்சுறுத்தி வரும் ரோலக்ஸ் யானை. மயக்க ஊசி செலுத்த வந்த மருத்துவரை ரோலக்ஸ் யானை தாக்கியதால் பரபரப்பு. சென்னை மெட்ரோ ரயில்களில் ஆன்லைன் டிக்கெட் சேவை தற்காலிகமாக செயல்படவில்லை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சேவை பாதிக்கப்பட்டதால் அலுவலகம் செல்லும் பயணிகள் அவதி. குஜராத் மாநிலத்திற்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. 34,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மும்பையிலிருந்து தாய்லாந்திற்கு சென்ற பயணிகள் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். அவசரமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்கம். H-1B விசாக்களுக்கு சுமார் 88 லட்சம் ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயம். கட்டணம் விதிக்கும் பிரகடனத்தில் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். ஆசிய கோப்பை T20 தொடரின் கடைசி லீக் போட்டி. ஓமனை 12 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா.